கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கக்கா. இப்பதானே வந்திருக்கோம். அதுக்குள்ள என்ன அவசரம்? என்ன அவசரமா? டேய், நீ கூப்பிட்டேன்னு சொல்லி இருந்த கிளையண்ட் மீட்டிங்க கூட நான் கேன்சல் பண்ணிட்டு வந்திருக்கேன். தெரியும்ல? அதான் கேன்சல் பண்ணியாச்சுல. அப்புறம் என்னக்கா, பொறுமையாவே போலாமே. ஆமா, என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு என்ன திடீர்னு இந்த சர்ப்ரைஸ் எல்லாம்? ஏங்கா, நாங்க உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க கூடாதா? அதுக்கு காரணம் எல்லாம் வேணுமா என்ன? நீ பேசுற டோனே சரியில்லை. ஏதோ ஒண்ணு இடிக்குது. சரி, ஆகட்டும். நான் வெயிட் பண்றேன். சிவா, எங்க ஒரு அண்ணி எங்க சிவா? இன்னும் கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா அண்ணி அவங்க பாட்டுக்கு கிளம்பி போயிடுவாங்க. இவர் வேற எங்க இருக்காருன்னு தெரியலையே. நியாயமா பார்த்தா அவர்தான் முதல்ல வந்திருக்கணும். சரி, இப்போ அண்ணி முன்னாடி அவருக்கு போன் பேசவும் முடியாது. இருங்க, நான் மெசேஜ் பண்றேன். இன்னும் 5 நிமிஷம் எப்படி சமாளிக்க போறோம்னு தெரியலையே. சிவா, இன்னும் எவ்வளவு நேரம்டா? இதோ ஒரு 5 மினிட்ஸ் அண்ணி. 5 minutes. இப்ப வந்துரும். இல்லடா, எனக்கு சர்ப்ரைஸ் எல்லாம் வேண்டாம். என்னன்னு இப்பவே சொல்லுங்க. அது எப்படிக்கா சர்ப்ரைஸ் இப்பவே ஓபன் பண்ண முடியும்? சர்ப்ரைஸ்னா சர்ப்ரைஸா பண்ணாதானே கிக்கு. இப்பவே சொல்லிட்டா அதுல ஒண்ணுமே இருக்காதுல்ல. நீ இப்படி பேசுறத பார்த்தாதான் எனக்கு இன்னும் கொஞ்சம் டவுட் அதிகமா இருக்கு. வழக்கமா நீ இந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டியே. இதுக்கு மேல எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. யோ மாமா, சீக்கிரம் வாயா. டேய், உன்கிட்ட தானே கேட்டுட்டு இருக்கேன். அப்படியே ஏதாவது சர்ப்ரைஸா இருந்தாலும் அத வீட்லயே வச்சு கொடுத்துருக்கலாம்ல. எதுக்குடா என்ன இங்க கூட்டிட்டு வந்தீங்க? அது சும்மாதான்க்கா. நீங்க எப்ப பார்த்தாலும் வீட்டை விட்டா ஆபீஸ், ஆபீஸ் விட்டா வீடுன்னு ரொம்ப பிஸியா இருக்கீங்களா? அதான் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கணும்னு இங்க கூட்டிட்டு வந்தோம். நானா தெளிவாயிட்டேன். என்னக்கா? டேய், நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன வச்சு வேற ஏதோ பிளான் பண்ணிருக்கீங்கடா. அதத்தான் இப்படி சர்ப்ரைஸ் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, அதானே? கரெக்டா கண்டுபிடித்தாங்களே.